Namaste children. Okay, namaste to all. Okay, fine. Listen, now we are going to see the revision. Okay, so what you have to do while revision in means, so you have to watch the videos carefully. கவனமா நம்ம videos பார்க்கணும். So you see the videos carefully only you can answer the following questions. Okay, fine. Listen, first you must you can able to read. உங்களால என்ன பண்ண முடியும்? படிக்கணும். First you can able to read. உங்களுக்கு first படிக்க தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? So when you have to write the exam எழுதுறப்ப நீங்க என்ன பண்ணனும்னா, so you have to read yourself. நீங்களே என்ன பண்ணனும்? இந்த வீடியோ நீங்க பார்க்கறீங்க. நெக்ஸ்ட் நீங்களே ரீட் பண்ணி, ஓகேங்களா? நீங்களே ரீட் பண்ணிட்டு நீங்களே தான் எழுதணும். ஓகே, பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் நீங்க கேட்க கூடாது. ஓகே, அத வீடியோ பாக்குறீங்கல, மிஸ் எந்தெந்த வேர்டுக்கு எப்படி படிக்கறாங்கன்றதை நீங்க கவனிக்கிறீங்கல, சோ அதனால உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். படிச்சு தான் நீங்க எழுதணும். ஓகேவா? ஃபைன். லிசன். So now we are going to see the revision. Okay, fine. All of you watch that videos carefully. அதாவது மீதி டைம்ல என்ன பண்ணுவீங்க? வீடியோ கரெக்ட்டா கவனிக்க மாட்டீங்க. பட் எக்ஸாம்ன்றப்ப நம்ம எப்படி கவனிக்கிறோமா இல்லையா? Yes. So நம்ம ரிவிஷன் பார்ப்போம். Okay, listen first. Now we are going to see the revision for EVS. EVS க்கு revision பார்க்கறோம். First one, first division. So what is the first division means? Choose it. What is the first division? Choose it. Okay. So this choose it in the book page number. Listen, all the things in the book only. Okay. Here book page number 58. Book page number 58. This one. Okay. This is the fill-ups. So this the bracket answers. So here they didn't give one. So given up. So I given a side. நான் சைடுல கொடுத்திருக்கேன். பட் இங்க இப்படி தான் கொடுத்திருக்காங்க. இப்படி தான் கேட்கப்படும். இப்படி தான் கொடுப்பாங்க எக்ஸாம்ல. ஓகேங்களா? So first one பாருங்க. நான் எழுதி போட்டுருக்க பாருங்க. first படிச்சிடலாம். ஓகேங்களா? first we get rice from. We get rice from. அதாவது ரைஸ்னா அரிசி. நமக்கு எப்படி ரைஸ் கிடைக்குது? எதில இருந்து நமக்கு ரைஸ் கிடைக்குது? ரைஸ்னா அரிசி. எதில இருந்து நமக்கு கிடைக்குது? paddy. paddyனா நெல். paddyனா நெல். wheatனா கோதுமை. ஓகேங்களா? சோ நம்ம சாப்பிறோம்ல ரைஸ் அரிசி. வேக வச்சு நம்ம சாப்பாடு சாப்பிறோம்ல. ஓகேங்களா? சோ அந்த ரைஸ் நமக்கு எதில இருந்து கிடைக்குது? எந்த பிளான்ட், எந்த செடியில இருந்து நமக்கு கிடைக்குது? அதாவது எதில இருந்து கிடைக்குது? அதாவது paddy நெல்ல இருந்து கிடைக்குதா இல்ல wheat கோதுமையில இருந்து கிடைக்குதா? நமக்கு எதில இருந்து கிடைக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், நெல். நெல்றப்ப என்னது? paddy. சோ நமக்கு எதில இருந்து கிடைக்குது? from paddy. paddy ல கிடைக்குது. ஓகேங்களா? சோ நான் உங்களுக்கு புரியணும், ஒரு இன்ட்ரஸ்டா இருக்கணும். ஓகேங்களா? சோ நம்ம கலர்ஃபுல்லா எழுதினா எதுவுமே நம்ம கலர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கலர்ஃபுல்லா பிக்சர்ஸோ கலர்ஃபுல்லோ கலர் லெட்டர்ஸ்ல எழுதி நமக்கு இன்ட்ரெஸ்டா கவனிக்க மாதிரி. அதனாலதான் மிஸ் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், கலர் சாக்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர்ஸ்க்குள்ள எழுதியிருப்பேன். ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரியுன்றதுக்காக நான் கலர் சாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். பட் நீங்க என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாம்ல கலர் சாக்ஸ் யூஸ், கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க பென்சில் தான் யூஸ் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? அதாவது கலர்ஃபுல்லா எழுதுனா நமக்கு இன்ட்ரெஸ்ட் நமக்கு புரியும், இன்ட்ரெஸ்ட் நம்ம கவனிப்போம். அதனாலதான் மிஸ் என்ன பண்றேன், ஆன்சர்ஸ் क्वेश्चंस எல்லாம் கலர் சாக்ல யூஸ் பண்றேன். பட் நீங்க பென்சில் தான் எழுதணும். புரிஞ்சுங்களா? கலர் பென்சிலை யூஸ் பண்ணக்கூடாது. கலரிங் ஒர்க்குக்கு மட்டும்தான் கலர் பென்சில் யூஸ் பண்ணணும். மிஸ் கலர் சாக்ல எழுதியிருக்காங்க, ஸோ அதனால நானும் கலர் பென்சில் எழுதுறேன்னு எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, லிசன். ஸோ ஃபர்ஸ்ட் we get rice from paddy. paddyனா நெல். நெல்ல இருந்து நமக்கு ரைஸ் கிடைக்குது, அரிசி கிடைக்குதுன்னு சொல்றோம். ஓகே, செகண்ட் ஒன் we get. நான் படிக்கிறது கவனிக்கணும். we get milk from the dash. So we get milk from the dash. அதாவது we drinks milk. No, we drink milk daily. நம்ம daily milk குடிக்கிறோம், பால் குடிக்கிறோம். So which one gives us milk? இதெல்லாம் நமக்கு milk பால் கொடுக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, எதுல கொடுக்குது? பேசிக்கா கவ் கொடுக்கும், அதாவது பசுமாடு கொடுக்கும். அப்புறம் பஃபலோ எருமை இருக்கு, அதாவது பஃபலோஸ் மில்க்கும் நம்ம குடிப்போம். ஓகேங்களா? பஃபலோ மில்க்னா இந்த எருமையோட மில்க்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் கோட்ஸ் மில்க். கோட்னா ஆடு, ஆடோட மில்க், ஆட்டு பாலும் குடிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. பட் நம்ம குடிக்கிறது இல்ல. இட் இஸ் குட் ஃபார் அஸ். நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. which one? goat's milk. ஓகே, கவனிங்க. listen that we get milk from the dash. ox. oxனா எருது, cowனா பசு. ஓகேங்களா? so which one gives us milk? ஓகே, நம்ம எதில இருந்து நமக்கு milk கிடைக்குது? which one gives us milk? which animal gives us milk? which animal gives us
milk. Which animal? Ox. Ox means எருதுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. Cow na பசுமாடு. So which one gives us milk? எது நமக்கு பால் கொடுக்குது? ஓகேங்களா அப்படின்னு கேட்காங்க. ஓகே ஆன்சர் என்ன வரும்? Cow. Answer what? Cow. Answer is cow. So when you have to write the answers, there is no spelling mistakes. Spelling mistake la ena last exam la unga answer correct ah irundhuchu, but you made lot of spelling mistakes. So otherwise that wise you the marks will be reduced. அதாவது நீங்க மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் என்ன பண்ணிடுவாங்க? கம்மி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அதாவது அதாவது 2 மிஸ்டேக்ஸ் இருந்தாவே 1 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? Listen. We get eggs from the dash. Goat, hen. So we get the eggs. Eggs என்னது? முட்டைகள். We get eggs from the dash. Goat, hen. அதாவது நமக்கு we take the eggs. I think we take eggs a day. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு எக்காவது எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. So எப்படி நம்ம டெய்லி மில்க் குடிக்கிறோமோ அதே மாதிரி டெய்லி ஒரு எக் பர் டே, ஒரு டேக்கு ஒரு மில்க் அதாவது ஒரு எக்காவது எடுத்துக்க சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு தெரியணும். சோ which one gives us egg? எது நமக்கு எக்ஸ் கொடுக்குது? நம்ம நிறைய அனிமல்ஸ் அதாவது அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதை நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பட் அது எதுல இருந்து வருது நமக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியணும். ஓகேங்களா? ஒவ்வொரு திங்ஸும் எதுல இருந்து நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இப்ப பாருங்க, we get eggs from the dash. eggs என்னது? முட்டைகள். So which one gives us egg? அதாவது நமக்கு எது வந்து eggs கொடுக்குதுன்னு கேக்குறாங்க. eggsனா முட்டைகள் கொடுக்குதுன்னு கேக்குறாங்க. So எது வந்து பாருங்க, goat. goatனா உங்களுக்கு தெரியும் ஆடு. next one henna என்னது? கோழி. henna கோழி. அப்ப எது நமக்கு eggs கொடுக்குது? பாத்துக்கோமா? yes, hen. H-E-N, hen. Okay, next one. We get honey from the dash. So we get the honey. honey na தேன். honey na தேன். So அப்ப தேன் வந்து நம்ம குடிக்கிறோமா இல்லையா? அதாவது நிறைய நம்ம எடுத்துக்க மாட்டோம். சும்மா ஒரு 2 drops அந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். அதர்வைஸ் மோஸ்ட்லி நம்ம கம்மியா தான் எடுத்துக்குவோம் honey. ஓகேங்களா? இது டேஸ்ட் வந்து ஸ்வீட். ஓகே, ஹனிஸோட டேஸ்ட் என்னது? ஸ்வீட். சோ அப்ப அந்த honey தேன், ஓகேங்களா, அந்த தேன் நமக்கு எதுல இருந்து கிடைக்குது? எது நமக்கு தேன் கொடுக்குது அப்படின்னு கேக்குறாங்க. which insect? insectனா பூச்சி. எது நமக்கு கொடுக்குதுன்னு கேக்குறாங்க. எது பாருங்க, honeybee. honeybee-னா தேனி. அடுத்து butterfly-னா என்னது? உங்களுக்கு தெரியும், பட்டாம்பூச்சி. ஓகேங்களா? சோ எது நமக்கு வந்து honey தேன் கொடுக்குது? என்னது? honeybee-ஆ butterfly-ஆன்னு கேக்குறாங்க. எது வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? honeybee. சோ எழுதப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன், ஞாபகம் வச்சுட்டு எழுதுங்க. ஓகே, honeybee. படிக்கலாமா? இப்ப இல்ல உங்களுக்கு புரிஞ்சுதா? அந்த டைம் படிக்கணுமா? we get rice from paddy. ஓகேங்களா? bracket answers paddy and wheat. okay, next one. we get milk from the dash. dash na cow. ஓகேங்களா? from the cow. bracket answers ox, cow. அடுத்து we get eggs from the hen. bracket answers goat, hen. next we get honey from the honeybee. honeybee and butterfly. You have to select it. Anyway. Okay, first reason, are you clear? Okay, 4th varum exam. Okay, okay, so let's wrap this first division. Okay, I'll have you note it in your R note. Okay, you have the R note, you know. So first you have to write with answers. இப்போ எழுதி போட்ட ஆன்சரோட எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? அதை எழுதிட்டு क्वेश्चन மட்டும் எழுதிட்டு அப்புறம் ஃபில் பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டைம் மிஸ் என்ன எழுதி போறாங்களோ அத ஃபர்ஸ்ட் ஒன் டைம் எழுதிரணும். அது ஒன் டைம் எழுதிட்டு நீங்க என்ன பண்ணனும்? நான் போர்ட்ல எழுதி போறோம் அந்த டிவிஷன் ஆன்சர் வித் ஆன்சர்ஸ். ஆன்சரோட எழுதிக்கணும். செகண்ட் டைம் நீங்க என்ன பண்ணனும்? क्वेश्चन மட்டும் எழுதிட்டு அந்த ஆன்சர்ஸ் என்னென்ன வரும்னு புரிஞ்சிட்டு படிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆ நோட்ல இன்னொரு டைம் क्वेश्चन எழுதிட்டு அப்புறம் அதுக்கு ஆன்சர் எழுதணும். அப்புறம் எக்ஸாம் பேப்பர் எழுதணும். நீங்க 3 times நீங்க எழுதணும். அப்பதான் உங்களுக்கு ஆன்சர்ஸ்ல மெமரி ஆகும். ஓகேங்களா? ஓகே, next we are going to see the second division. next we are going to see what? second division. fill in the blanks. fill in the blanks. okay,
So all the things I write from the book. Bookல இருந்து நான் எழுதி போறேன், வேற எதுவுமே நான் வெளியில இருந்து எதுவும் எடுக்கல. So மிஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எல்லாமே புக்ல இருந்து எழுதி இருக்காங்க. ஓகேவா, கவனிங்க. Fill in the blanks. So how many we have to write? 4. How many we have to write? 4. Okay. So first this one in book page number, நான் சொல்றதுல book page number எதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. This is from book page number 55. This is from book page number 55. Fill in the blanks. இத நான் இப்ப எழுதி போட போறேன். Listen first. See rain, hand pump, sorry, இதுல இருந்து 3 only, so just 3 தான் அதுல, not 4. 5 இருக்கு, but examல 3 தான் கேட்கப்படும். ஓகேங்களா, hand pump, glacier, waterfall. எல்லாம் கவனிக்கணுமா? ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டதே எழுதி போறேன். ஓகேங்களா, அதனால நீங்க எல்லா வேர்டும் உங்களுக்கு படிக்க தெரியும். Dash is the main source of water. Second one, a river flows down as a dash. Third one, a dash is a block of ice. Fourth one, a river finally reaches the dash. Fifth one, a dash is used to lift water from the ground. Okay, listen. Okay, so first we have to read first. நம்ம first என்ன பண்ணோம், எல்லாமே read பண்ணனும் சொல்லிருக்கனா, கவனிங்க. Fill in the blanks la first bracket answers. The bracket answers they are given in the examல bracket answers கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இப்போ கவனிங்க பார்க்கலாம். First listen it. Bracket answerக்கு நான் first என்னன்றதை நான் சொல்லிறேன், மீனிங் என்ன அர்த்தம்னு சொல்லிறேன். See, SEAC னா கடல். அடுத்து rain னா மழை. hand pump னா அடி பைப்புன்னு சொல்லுவாங்க. அடிச்சு நம்ம hand pump அப்படினா என்ன சொல்லுவாங்க, அடி பைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பைப்பு கவனிங்க. ஸோ இந்த பைப்பு இதுதான் அடி பைப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், அடிச்சடிச்சுதான் அந்த கீழே கிரவுண்ட்ல இருக்கிற வாட்டர் மேலே வரும். ஓகேங்களா, அதுதான் ஹேண்ட் பம்ப். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கிளாசியர்னா அது ஒரு பனிமலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பனிமலை. ஓகேங்களா, அந்த மலை இப்போ மலைனா நம்ம சைடு மலை எப்படி இருக்கு, ஃபுல்லா அதாவது கல்லு, அதாவது ஃபுல்லா கவர்டு வித் ராக்ஸ், பாறை, அதாவது பாறையா தானே இருக்கு ஃபுல்லா. மலைனா நம்ம சைடு பாக்குறப்ப என்ன இருக்கும், மரம் இருக்கும், செடி இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, அது ஃபுல்லா எப்படி எதை கவர் ஆயிருக்கும், கல்லு மண் அந்த மாதிரி கவர் ஆயிருக்கும். ஆனா பாறை நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஆனா கிளாசியர்னா ஃபுல்லா பனினா ஐஸ். அது ஃபுல்லா எப்படி இருக்கும், ஐஸ் தான், செடி எல்லாம் எதுவுமே இருக்காது, ஒன்லி ஐஸ் தான். இங்க பாருங்க, இதுதான் கிளாசியர், ஃபுல்லா ஐஸ் தான். ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்க,
waterfall. Waterfall னா நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. waterfall னா நீர்வீழ்ச்சி. அதாவது கவனிங்க, இதுதான் வாட்டர்ஃபால். இங்க பாருங்க, ஓகேங்களா? இதுதான் வாட்டர்ஃபால். ஓகே, நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. நமக்கு நம்ம வாட்டர் ஃபால்ஸ்லாம் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே மேல இருந்து ஃபோர்ஸா ஊத்து நம்ம கீழேலாம் போட்டிங் பண்ணி குளிச்சுக்கோமா இல்லையா? எஸ், புரிஞ்சுதா இப்ப? ஓகேங்களா? sea, rain, hand pump, glacier, waterfall. ஓகே, கவனிங்க. ஃபர்ஸ்ட், dash is the main source of water. Dash is the main Dash is the main source of water. Source na vali. Source na vali. எந்த வகையிலன்னு சொல்லுவோம். So dash is the main source of water. So main source. ஓகேங்களா? இப்போ ஒரு இதுனா அது என்ன மெயின் சோர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? சோ இப்போ எந்த வகையில நமக்கு வாட்டர் கிடைக்குது, எது மெயின், முக்கியமா நமக்கு வாட்டர் தண்ணி வேணும்னா எது நமக்கு வேணும்? ஓகேங்களா? அப்ப எது இருந்தா நமக்கு வாட்டர் கிடைக்கும், தண்ணி கிடைக்கும் அப்படின்னா என்னது? நல்லா ஞாபகம் சொல்லுங்க பார்க்கலாம். தட் இஸ் ரெயின். தட் இஸ் ரெயின். அதாவது ரெயின். இங்க நான் ஸ்மால் லெட்டர்ல கொடுத்திருப்பேன், பட் நீங்க ஃபர்ஸ்டா எழுதுறப்ப எப்பயுமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதணும். ஓகேங்களா? சோ when you have to write the stored that sentence, ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்துல கவனிங்க, ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்டா அதாவது ஃபர்ஸ்டா நம்ம எந்த வேர்ட் எழுதுறோமோ அது ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பா கேபிட்டல்ல தான் இருக்கணும். இப்போ இங்கெல்லாம் டேஷ் வந்துச்சுன்னா நம்ம ஸ்மால் லெட்டர்ல எழுதிக்கலாம். இங்கெல்லாம் டேஷ் வந்துச்சுன்னா நம்ம ஸ்மால் லெட்டர்னா ஃபர்ஸ்டா எழுதுறப்ப மட்டும் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் தான் இருக்கணும். அவங்க இங்க என்னது ஸ்மால் லெட்டர்லயே அவங்க கொடுத்திருந்தா கூட நம்ம இங்க ஃபர்ஸ்டா எழுதுறப்ப கேபிட்டல் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, சோ ரெயின் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். நமக்கு அதாவது வாட்டர் தண்ணி கிடைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு இது என்னன்னா இது ரெயின் தான். மழையில நமக்கு வாட்டரே கிடையாது. ஆமா தானே? ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன், a river flows down as a. சோ ரிவர் வாட்டர், அதாவது நம்ம பார்த்தோமா இல்லையா, பனிமலை உருகி அது அந்த தண்ணி என்ன ஆகும்? ஆறுல இருந்து வரும். சோ ஆறுல இருந்து வர தண்ணி என்ன ஆகும்? பாதி வாட்டர் எதுக்கு வந்துரும்? சி. ஓகேங்களா? அதாவது ரிவர் வாட்டர், ஆத்து தண்ணி பாதி கடல்ல கலந்துரும். அதாவது சீனா கடல்ல பாதி தண்ணி கலந்துரும். மீதி தண்ணி என்ன ஆகும்? அது வந்துட்டு என்னது? வாட்டர் ஃபால்ஸா மாறிடும். ஓகேங்களா? அந்த உயரமான மலையில பாதி கீழே இறங்கி கடலுக்கு போயிடும். பாதி எப்படி அதே இந்த வாட்டர் ஃபால்ஸா மாறிடும். ஓகேங்களா? பாதி தண்ணி இப்படி மேல வந்துடும். இப்படி இங்க இருந்து வரது இப்படி மேல இந்த மாதிரி இருக்கிற மலை இந்த மாதிரி இருக்குல்ல, சோ இந்த கேப்ல இந்த தண்ணி ஊத்தும். அதுதான் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நீர் வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப a river flows down as a, the river water வருது இல்ல, சோ flows down, மேல இருந்து கீழே ஊத்துறது நம்ம என்ன சொல்லுவோம்? ரிவர் வாட்டர் மேல இருந்து கீழே ஊத்துனா என்ன சொல்லுவோம்? that is a waterfall. That is a waterfall. ஓகேங்களா? சோ மலை வாட்டர் அதாவது சாரி ஆத்து தண்ணின்னு சொல்றோம்ல, சோ ரிவர் வாட்டர் கீழே வருது, மேல இருந்து கீழே வருதுன்றப்ப சோ அது என்ன சொல்லுவோம்? வாட்டர் ஃபால். தட் இஸ் a waterfall. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், river flows down as a waterfall. Okay, next one, a dash is a block of ice. A dash is a block of ice. Block of ice na full ice. Block of ice na அப்படி பெரிய பெருசா ஐஸ் ஐஸ்னு அந்த பனின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பனின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஐஸ் பிளாக்கா பெருசா இருக்குது. ஓகேங்களா? சோ அப்ப அத நம்ம என்ன சொல்லுவோம்? சோ பாக்குறதுக்கு பெருசா அப்படியே பெரிய சைஸ்ல பெருசா இருக்கு அந்த ஐஸ் எல்லாமே அப்படின்றப்ப நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்? ஞாபகம் இருக்கா? that is glacier. That is glacier. நான் சொன்னேனா இல்லையா உங்களுக்கு? glacier. சோ இப்போ என்ன பண்ணோம்? GLACIER glacier. ஓகே, சோ இங்க நான் கேபிட்டல் போடல. ஏன் போடல? ஏற்கனவே இங்க ஏ இருக்கு, அது ஒரு வேர்டு. சோ அதனால இங்க நான் கேபிட்டல் போடல. இங்க நான் இப்ப கேபிட்டல் போட்டுக்கனா இல்லையா? சரி, ஸ்மால் லெட்டர் போட்டுக்கலாம்ல? எஸ். சோ ஃபர்ஸ்டா வந்தா மட்டும் கேபிட்டல் போடணும், இடையில ஸ்மால் லெட்டர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், a river finally reaches the. சோ ரிவர் வாட்டர் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். சோ ரிவர் வாட்டர்
So okay, the river water finally it reaches, அதாவது river water one side என்ன வந்துரும், எங்க வந்து கலந்துரும் சொன்னேன், அதாவது ஒரு சைடு வந்து வாட்டர் ஃபாலா வந்துரும், நீர்வீழ்ச்சியா வந்துரும். இன்னொன்னு என்ன ஆகும்னா லாஸ்டா எங்க கலக்குதுன்னு சொன்னேன், sea, கடல். So river water finally reaches the sea, அதாவது river water லாஸ்டா எங்க ஜாயிண்ட் ஆகும், எங்க கலக்கும்னா மோஸ்ட் ஆஃப் த ரிவர் வாட்டர், நம்ம ரிவர் வாட்டர் தான் குடிக்கிறோம். ஸோ அதை நம்ம என்ன பண்றது, கரெக்டாக அது சேஃப்டியாக அதை வச்சிருக்கிறதுல அது என்ன ஆகுதுன்னா கரெக்டாக நம்ம ப்ராப்பராக அது நம்ம இது, அதாவது என்ன சொல்றது, ஸ்டாப் பண்ணி ஒரு இடத்துல கரெக்டாக கடல்ல கலக்காம நம்ம பார்த்துக்கிறது இல்லை. ஏன்னா முக்கால்வாசி, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த வாட்டர், அதாவது அதிகமா தண்ணி என்ன ஆகுது, கடல்ல தான் கலக்குது. ஸோ கடல்ல கலந்தாப்ப இந்த வாட்டர் என்னது, அது வேஸ்ட் தான். ஓகேங்களா, ஏன்னா உப்பு கறிக்கணும்வா குடிக்க மாட்டோம். ஸோ அதனால அந்த ரிவர் வாட்டர் முக்கால்வாசி என்ன ஆகுது, அது கடல்ல தான் கலக்குது. ஓகேங்களா. ஸோ ரிவர் ஃபைனலி ரீச்சஸ் தி சீ, அந்த ரிவர் வாட்டர் லாஸ்டா எங்க போய் ஜாயிண்ட் ஆகுது, எங்க ரீச் ஆகுது, முடியுது, சி, கடல் தான். அடுத்து a dash is used to lift water from the ground. A dash is used to lift water from the ground. அதாவது நம்ம அடியில இருந்து, கிரவுண்ட்னா அடியில, ஸோ நம்ம அடிப்பகுதியில இருந்து வாட்டர் நம்ம லிஃப்ட்னா எடுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்ப எதன் மூலியமா எடுக்கிறோம் அப்படின்னா அது என்னது, ஹேண்ட் பம்ப். தட் இஸ் ஹேண்ட் பம்ப். ஸோ அப்ப அடிப்பைப்பு நம்ம அழைக்கிறோம் அப்படின்றப்ப அந்த அண்டர் கிரவுண்ட், கிரவுண்ட்ல, அதாவது அடியில இருக்கிற தண்ணி அந்த லிஃப்ட் அடிக்கடிக்கு என்ன ஆகுது, மேல வரும், லிஃப்ட்னா இழுக்கிறது. ஓகேங்களா. ஸோ ஹேண்ட் பம்ப், HAND, ஹேண்ட் பம்ப். Hand pump is used to lift water from the ground. Okay, one time படிக்கிற பாருங்க, fill in the blanks la. Rain is the main source of water. A river flows down as a waterfall. A glacier is a block of ice. A river finally reaches the sea. A hand pump is used to lift water from the ground. Okay. Second division solved. Okay, next we are going to see the third division. So let us this. Okay. Okay, next division. Next division, that is third division, write true or false. Third division, that is true or false. Write true or false. Right, true or false. நீங்க true or false எழுதணும். ஓகேங்களா. true false னு எழுதணும். ஓகே. A river finally reaches the sea. Second one, junk food keeps us healthy. Lakes are not bigger than pond. And then carrot is a junk food.
listen. Write true or false. அதாவது true. True-na சரின்னு அர்த்தம், false-na that is wrong-னு அர்த்தம். So what we have to do? Now we are going to read the sentences. Here I given the 4 sentences, but in the exam they are going to ask only 3. 3 the exam க்கு எழுதணும். ஓகேங்களா? இந்த 4ல ஏதாவது 3 the exam க்கு வரும். Okay? True or false. Okay, so what means here the 4 sentences are given, 4 sentences கொடுத்திருக்கேன். So what you do, so you have to read பண்ணணும். read பண்ணி that sentence is correct, wrong சொல்றது சரிதான் அப்படினா நம்ம true னு எழுதுவோம். TRE true னு எழுதுவோம். இல்ல இது wrong, இந்த sentence வந்து அவங்க சொல்றது wrong, correct இல்லன்னு சொல்றப்ப நம்ம false எழுதுவோம். Okay, first one பாருங்க. A river finally reaches the sea. So river வந்து லாஸ்ட் எங்க ரீச் ஆகுது, எங்க ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம், சீன் பார்த்தோமா. சோ அப்ப இந்த சென்டென்ஸ் கரெக்ட்டா ராங்கா? எஸ் கரெக்ட். கரெக்ட் என்னது? ட்ரூ. ட்ரூ ஸ்பெல்லிங் TRUE ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஜங்க் ஃபுட் keeps us healthy. நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிடுறோம், அது வந்து நமக்கு ஹெல்த்தின்னு சொல்றாங்க. ஜங்க் ஃபுட்னா இந்த சிப்ஸ், சாக்லேட், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நல்லா டேஸ்டியா இருக்குன்னு சாப்பிடுறோம், அது சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமாவா? இல்ல தானே? அப்ப என்ன வரும்? ராங் தானே? அப்ப ஃபால்ஸ். FALSE ஃபால்ஸ். அடுத்து lakes are not bigger than pond. lakes வந்து என்ன சொல்றாங்க? lakes வந்து pond. இது வந்து lakesனா ஏரிகள், pondனா குளம். அதாவது lakes are not bigger than pond. அதாவது lakes வந்து pond விட பெருசு இல்லன்னு சொல்றாங்க. lakes வந்து என்னது? pond விட பெருசு இல்லன்னு சொல்றாங்க. அப்ப இது கரெக்ட்டா? ராங் தானே? பாண்ட் வந்து சின்னது, லேக்ஸ் பாண்ட்னா குளம், குளம் சின்னதா இருக்கும், ஏரினா என்னது? பெருசா இருக்கும். ஓகே ஓகே. சோ அப்ப பாண்ட்னா சின்னதா இருக்கும், லேக்ஸ்னா பெருசா இருக்கும், ஏரினாவே பெருசா இருக்கும். காட்டு சைடு பார்த்திருக்கோம்ல. ஓகே, அப்ப இங்க என்ன வரும்? lakes are not bigger than pond. அதாவது லேக், ஏரிகள் வந்து பாண்ட் விட பெருசு இல்லன்னு சொல்றாங்க, சின்னதுதான் சொல்றாங்க. ஆமாவா? இல்ல தானே? பெருசா இருக்குமா இல்லையா? பாத்திருக்கீங்களா ஏரியெல்லாம்? ஓகே, சோ அப்ப என்ன வரும்? false. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். carrot is, carrotனா தெரியும் உங்களுக்கு, வெஜிடபிள் carrot. carrot is a junk food. அது வந்து carrot வந்து ஒரு junk foodன்னு சொல்றாங்க. junk foodனா என்னது? அது சாப்பிட கூடாது, அது உடம்புக்கு நல்லது இல்ல. ஓகேங்களா? அதாவது நமக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வரும். இப்போ ஸ்டொமக் பெயின் வருது, இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும். டேஸ்டா இருந்தாலும் அது வந்து நம்ம அந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டோம்னா அது நல்லதுக்கு இல்லை, உடம்புக்கு நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோம், பட் அது உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ கேரட் வந்து ஜங்க் ஃபுட். அதாவது ஜங்க் ஃபுட்னா கேரட் வந்து ஒரு ஜங்க் ஃபுட். அப்போ கேரட் நம்ம சாப்பிடக்கூடாது, அது நமக்கு உடம்புக்கு நல்லதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியா? இல்லை தானே? எஸ். அப்போ என்ன வரும்? ஃபால்ஸ். ஓகே, என்ன நம்ம கேரட் சாப்பிட்டா நமக்கு எதுக்கு நல்லதுன்னு பார்த்திருக்கோம்? ஐஸ். இட் இஸ் குட் ஃபார் ஐஸ். நம்ம ஐஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஐசைட், நம்ம பார்வை நல்லா தெரியும். அப்புறம் இந்த நைட்ல வந்து பிளைண்ட்னஸ் நைட்ல கண்ணு தெரியாம போகுதுல. ஸோ அவங்களுக்குலாம் இந்த நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா ஒரு சிலருக்குலாம், நம்ம வயசானவங்களுக்கு ஒருத்தருக்கலாம் சரியா தெரியாது, பொருட்கள் எங்கெங்க இருக்குதுன்னே தெரியாது. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்லுவாங்க நம்ம தாத்தா பாட்டிலாம்? கண்ணு அந்த பொருளை எடுத்துருவா, கண்ணு அந்த திங்ஸ் எடுத்துருவா கண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அந்த நைட் டைம்ல அந்த பிளைண்ட்னஸ் ஆயிடும்னு அர்த்தம். அப்படின்னா கண்ணு தெரியாது, நைட் தான் சரியா தெரியும், பட் நான் கிளியரா தெரியாது. ஸோ இப்போ அதை நம்ம என்ன சாப்பிடணும்னா, அதை அவாய்ட் பண்ணா கேரட்ஸ் அதிகமா சாப்பிடணும். ஸோ கேரட்ஸ் அதிகமா நம்ம சாப்பிட்டா அந்த பிளைண்ட்னஸ், அந்த நைட்ல கண்ணு தெரியாம போகிறது, அதாவது கிளியரா நமக்கு தெரியாம இருக்கிறது, அதெல்லாம் வராது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கேரட் நிறைய சாப்பிடணும். எனக்கு கேரட் பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம், பட் இட் இஸ் நாட் குட். இப்போ புரியுதுங்களா? ஏன் ஒவ்வொரு வெஜிடபிள் நம்ம சாப்பிடணும், ஒவ்வொரு வெஜிடபிள் நமக்கு ரொம்ப முக்கியம், நம்ம பாடிக்கு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதனால எந்த ஒரு வெஜிடபிள் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. இப்போ கேரட் சாப்பிட்டா நம்ம கண்ணு நல்லா தெரியும், சூப்பரா தெரியும். இவ்வளவு தூரமா இருந்து வந்தா கூட அவங்க வராங்க, எங்க தாத்தா வராங்க, எங்க பாட்டி வராங்கன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தா கூட நம்ம தானே. ஸோ அப்ப நம்ம கேரட் நிறைய சாப்பிடணும், பச்சையாவே சாப்பிடலாம். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? சரி, that is okay. Next division. Next division what?
fourth division. Next division is what? Fourth division. Next division வந்து என்னன்னா fourth division. Fourth division என்ன? Match it. Match it னா match the following. கரெக்டான ஆன்சர் மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? அதான் match the following. பட் நான் ஷார்ட்டா match it னு எழுதுறேன். ஓகேங்களா? எக்ஸாம்ல match the following ன்னு தான் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. Cereals. Second one, oil. Third one, jaggery. Fourth one, spice. Fifth one, tea. TEA, tea. இது ஏமா, okay? Okay, first listen. In the exam they are going to ask only 4. Exam la 4 தான் கேட்பாங்க பட் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிசன் all of you. Cereals. What? Cereals. ஓகேங்களா? நெக்ஸ்ட் cereals என்ன சொல்லிருக்கேன்? தானியங்கள். cerealsனா cereals அப்படினா தானியங்கள் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆயில்னா தெரியும் எண்ணெய்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஜாகரினா வெல்லம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்பைஸ்னா அந்த வாசனை திரவியம் வாசனை பொருட்கள்னு சொல்லுவாங்க. ஸ்பைஸ் வாசனை பொருட்கள் சொல்லுவாங்க. நறுமண பொருட்கள் வாசனை பொருட்கள் ஒண்ணுதான். டீனா தெரியும் நம்ம குடிக்கிறோம்ல டீ. ஓகேங்களா? மில்க்ல நம்ம அந்த டீ தூள் சுகர்ல போட்டு ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறோம்ல டீ. ஓகேங்களா? இப்ப பாருங்க இங்க ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க? சீட்ஸ். சீட்ஸ்னா விதைகள், பிளான்ட்ஸ்னா செடிகள், டீ லீவ்ஸ்னா தேயிலைகள். ஓகேங்களா? அடுத்து சுகர் கேன்னா கரும்பு. நெக்ஸ்ட் ஒன் டர்மரிக். டர்மரிக்னா என்னது? டர்மரிக்னா மஞ்சள். ஓகேங்களா? இப்ப பாருங்க சீரியல்ஸ். அப்ப நம்ம சீரியல்ஸ் நமக்கு எதுல இருந்து நமக்கு கிடைக்குது? சீரியல்ஸ்னா தானியங்கள். எதுல இருந்து நமக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்க பிளான்ட்ஸ் தான். இங்க பிளான்ட்ஸ். ஓகேங்களா? சீரியல்ஸ் we get cereals from plants. ஓகே. அடுத்து ஆயில். ஆயில் வந்து என்ன எதுல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா from seeds. from seeds. seedsனா அந்த விதைகளில இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது ஜாகரி. ஜாகரினா வெல்லம். வெல்லம் எதுல நமக்கு கிடைக்குதுன்னா கவனிங்க எதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம்? சுகர் கேன். சுகர் கேன்னா கரும்பு. கரும்பு. சுகர் கேன்னா கரும்பு. சுகர் கேன்னா கரும்பு. இந்த கரும்புல இருந்து தான் நம்ம என்ன பண்றோம்? ஜாகரி வெல்லம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து ஸ்பைஸ்னா இந்த வாசனை பொருட்கள் வாசனைக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா எது அப்படின்னா டர்மரிக். டர்மரிக்னா மஞ்சள். டர்மரிக்னா மஞ்சள். இட் இஸ் இன் yellow color. ஓகேங்களா? ஓகே. அடுத்து டீ. நம்ம குடிக்கிறோம் அந்த டீ எதுல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா from tea leaves. from tea leaves. இப்ப புரிஞ்சுதுங்களா? cereals from plants, oil from seeds, jaggery from sugar cane, spice. Okay, it's one of the spice that is turmeric, manjal, tea from tea leaves. Rafalama. Okay. Okay, next division. Fifth division. Next division. Fifth division. என்ன அப்படின்னா கவனிங்க. Fifth division. Listen. Listen. Fifth division.
இதுதாங்கண்ணே, இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். ஓகேங்களா? இதுதான். பட் பிக்சர்ஸ் கொடுக்காம வேர்ட்ஸா கொடுத்துருவாங்க, வார்த்தைகளா கொடுத்து உங்களை எழுத சொல்லுவாங்க. கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரைட் P, the letter P. Okay, from the food from plants, from plants and A for the food from animals. Okay, write P. The letter you have to write the P. When means the food from plants. செடியிலிருந்து நமக்கு கிடைக்குதுன்னா you have to write the letter P. Next one, you write the letter A. So the food items from animals. Animals இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம P போட்டு A போடணும். Plants செடியில இருந்து கிடைக்குது நம்ம என்ன பண்ணணும்? You have to write the letter P. கவனிங்க, listen பண்ணுங்க. First one, coffee. COFFE. COFFE. Coffee. Second one, peace. Third one, ghee. Fourth one, meat. Fifth one, இதுல வந்து எக்ஸாம்பிளா 4th வரும்னு 4th வரும். Fifth one, milk. Sixth one, eggs. Okay, listen. Listen all of you. Write P. The letter you have to write the letter P. When the food items from plants செடியில இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? letter P போடணும். அதாவது எப்ப A போடணும் அப்படினா கவனிங்க. You have to write the letter A for the animals. ஓகேங்களா? food item you get from the animals. animals இருந்து கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? You have to write the letter A. First one, coffee. So we got to drink the coffee. So that coffee we get from where? நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? So we get from the plants. அதாவது coffee beans. coffee நம்ம குடிக்கிறோம்னா அந்த coffee எதுல இருந்து prepare பண்றாங்கன்னா coffee beans. coffee beans னா அதாவது காபி கொட்டைன்னு சொல்லுவாங்க. So the காபி கொட்டை எதுல இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா it is from the what? கவனிங்க, இது எதுல இருந்து கிடைக்குதுன்னா இது வந்து from the plants. காஃபினா தெரியுங்களா? காஃபி அது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேங்களா? எதுல இருந்து நமக்கு கிடைக்குது இந்த காஃபினா காஃபி பீன்ஸ். காபி கொட்டையில இருந்து நம்ம காஃபி ப்ரிப்பேர் பண்றோம். அந்த காஃபி பீன்ஸ் வந்து எதுல இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா it is from the what? plants. Okay, next one, PEAS, peace. ஓகேங்களா? next one, PEAS, peace. ஓகேங்களா? peace. ஓகே, பீஸ்ன்றது என்னது? நம்ம இந்த பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்க. பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு எதுல இருந்து கிடைக்குது? ஓகேங்களா? அது எதுல இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா எதுல இருந்து? காஃபி. இந்த பீஸ்னா இந்த பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்க. அது எதுல நமக்கு கிடைக்குது? செடியில இருந்து நமக்கு கிடைக்குது. பீ பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க, உங்களுக்கு புரியும். இதுதான் பீஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கீ. கீனா என்னது? நெய். நமக்கு நெய் நம்ம சாப்பிட்றோம்ல. ஸோ அந்த நெய் வந்து எதுல நமக்கு கிடைக்குதுன்னா ஃப்ரம் அனிமல்ஸ். அதாவது கவனிங்க, அதாவது கோட்டோட மில்க், சாரி என்னது கவுஸ் மில்க்கு, இந்த பஃபலோஸ் மில்க் இது இருக்குல்ல, அந்த மில்க்ல இருந்து கேர்டுனா தயிர். ஓகேங்களா? தயிர் செய்கிறோம். தயிர்ல இருந்து பட்டர், வெண்ணெய் எடுக்கிறோம். அந்த வெண்ணெயில இருந்து நம்ம என்ன பண்றோம்?
நெய் ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப எது நமக்கு எங்க இருந்து நமக்கு கிடைக்குது? அனிமல்ஸ் தான் கிடைக்குது. அடுத்து மீட்னா அந்த நான்வெஜ் சொல்றோம்ல, அந்த ஃப்ளஷ் சதைன்னு சொல்லுவாங்க. அந்த நான்வெஜ் நமக்கு எதுல கிடைக்குதுன்னா ஃப்ரம் அனிமல்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து மில்க்னா we have to drink the milk, பால். இதுல நமக்கு கிடைக்குது from where? From அனிமல்ஸ் தான் கிடைக்குது. எதுனா cow, buffalo, next goat, இதெல்லாமே நமக்கு மில்க் கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்து எக்ஸ் முட்டைகள். சோ நமக்கு எது கிடைக்குது? எது நமக்கு முட்டைகள் கொடுக்குது? பிளான்ட்ஸா இல்ல அனிமல்ஸா? அனிமல்ஸ் தான். ஓகேங்களா? அப்ப ஏ போடணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. Let us this okay, listen. Next division, that is sixth division, I think. Okay, sixth division. Answer the following. What is that division? Answer the following. So you have to answer it any 4. நான் ஒரு 5 questions எழுதி போறேன். நீங்க ஏதாவது 4 questions cancel பண்ணா போதும். Okay, sixth division. Answer the following. அதாவது any 2, ஏதாவது 2 எழுதணும். ஓகேங்களா? any 2. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Name any 4 milk products. Name any 4 milk products. Next one, which is the main source of water? Which is the main source of the water? Okay, first question பாருங்க. Name any 4 milk products. So milk product means from the milk what are things we made. ஓகேங்களா? அதாவது மில்க்ல இருந்து பால்ல இருந்து நம்ம என்னென்ன பொருள்லாம் செய்யறோம் அப்படின்றத கேக்குறாங்க. அதுதான் milk products. ஓகேங்களா? So what are things we prepared means, so first one பாருங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. புக் பேஜ் நம்பர் 53 ல கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? curd. ஆன்சர் பாருங்க. CURD, curd னா தயிர். ஓகேங்களா? அடுத்தது பட்டர் வெண்ணெய் சொல்லும்ல, BUTTR பட்டர். அடுத்தது என்னது? ghee. நெக்ஸ்ட் ஒன் ghee, GHEE ghee. அடுத்தது பன்னீர், PANER பன்னீர். லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப் வந்துறணும். ஆன்சர்னா ஃபுல் ஸ்டாப் வந்துறணும். ஓகேங்களா? ஓகே, லிசன். CURD curd தயிர், BUTTR பட்டர் வெண்ணெய், GHEE னா என்னது? நெய். அடுத்து பன்னீர்னா உங்களுக்கு தெரியும் என்னது? இந்த பால் ஆடையில இருந்து ஃப்ரீசர்ல வச்சு அந்த கட்டியை வச்சு இதுதான் பன்னீர். ஓகேங்களா? அந்த ஃபுட் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து which is the main source of water? Which is the main source of water? அதாவது ஏற்கனவே நம்ம ஃபில்லப்ஸ்ல கொடுத்திருந்தோம், பட் அதுவே வரும்னு சொல்ல முடியாது. அது வராம இதுவும் கூட வரலாம். அதுல பார்த்ததுனால நினைக்க கூடாது. ஓகேங்களா? which is the main source of the water அப்படின்னா எதுனா நம்ம எது மெயின் சோர்ஸ், எது முக்கியம், நமக்கு வாட்டர் வேணும், எது முக்கியமா இருக்கணும்னு சொன்னோம்? ரெயின், மழைதான். ஓகேங்களா? அப்ப பிச்சை எடுத்துருவோம், இது எடுத்துருவோம். அப்ப ரெயின் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் போட்டுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெயின் is the main source of water. ஓகேங்களா? இங்க 2 டேஷ் நம்ம கொடுத்திருப்போம். ஓகேங்களா? ஆனா பட் உங்களுக்கு ஒரே டெஸ்ட் எழுதுங்கன்னா ஸ்பேஸ் விட்டு 1 finger ஸ்பேஸ் விட்டு அழகா நீட்டா எழுதுங்க. Rain is the main source of water. ஓகேங்களா? Which is the main source of water? Rain is the main source of
water. அடுத்த third question எழுதி போடலாமா? Okay. Third one, which vegetable improves our eyesight? Which vegetable improves our eyesight? Write any four water bodies. Fifth one, write any four junk food items. அதாவது write any four junk food items. அதாவது ஏதாவது ஒரு நாலு junk food items எழுதணும். Food item. ஓகே, இப்போ பாருங்க. First question. Which vegetable improves our eyesight? அதாவது நம்ம பார்க்கறோம்ல அந்த பார்வை, ஓகேங்களா, இன்னும் நல்லா பார்க்கணும், நல்லா தெரியணும், ஐஸ் வந்து நம்ம நல்லா பார்த்தா எந்த ஒரு பொருள் தூரத்துல இருந்தாலும் பக்கத்துல இருந்தாலும் நல்லா நம்மளால பார்க்க முடியணும் அப்படின்னா நம்மளோட ஐசைட் வந்து இம்ப்ரூவ் பண்றது எந்த வெஜிடபிள்? கேரட் தான், ஓகேங்களா. இப்ப கேரட் இம்ப்ரூவ்ஸ் our eyesight. அதாவது வெஜிடபிள்னு போடக்கூடாதுங்க, இங்க நீங்க வெஜிடபிள்னு போடக்கூடாது, ஏன்னா வெஜிடபிள் பேர் இங்க எழுதிட்டோம், அதனால கேரட் வெஜிடபிள்னு போட